இட்லிக்குன்னு எவ்வளோ சைட் டிஷ் இருந்தாலும் இவன் தாங்க கிங்கு. சென்னையோட ஆத்தென்டிக் வடகறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை பேனில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணங்க விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்து அது கூடவே சேர்த்து நல்லா அதையும் வணங்க விட்டுறணும். நெக்ஸ்ட் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் கடலப்பருப்பு 2 ஹார்ஸ் சோக் பண்ணி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வடை மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோவிலே வச்சு மூடி வச்சிடணும். நல்லா குக்காக விட்டுட்டு இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்குனா சுட சுட வடகறி ரெடி.